ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கதை கொண்டாட்டம். நம்ம ஆடுகளம் சீரியலில் இன்றைக்கி என்ன இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்ருதி வந்து பல சதி வேலை செஞ்சு சத்யா மேலே பழிய போட்டாச்சு. இப்போ ஸ்ருதி வந்து இன்னொரு வேலையும் செஞ்சு சத்யா மேலே வந்து செல்வனாகியே கோவப்பட்டு சத்யாவை அடிக்கிற அளவுக்கு ஸ்ருதி வந்து காரியத்தை பண்ணிட்டாங்க. அதை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். உங்களுக்கு சத்யாவை பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா சத்யா சூப்பர்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நான் சொல்ல போகிறது இன்றைக்கான எபிசோட் தான், எந்த கற்பனை கதையும் இல்லை. இன்றைக்கான எபிசோட் சொல்கிறேன். ஸோ வந்து இன்னும் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம ஆடுகளம் சீரியலில் பார்த்தீங்கன்னா ஸ்ருதி வந்து பல வேஷத்தை போட்டு அந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி ஒரு வேலையை செஞ்சு கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு முயற்சி பண்ணிட்டாங்க. என்னாச்சு அப்படின்னா, நம்ம சத்யாவோட ஃபோனை வந்து ஸ்ருதி வந்து அவங்க அம்மா மூலமாக அந்த ஃபோனை எடுத்துகிட்டு வர சொல்லியிருப்பாங்க. அவங்க அம்மாவும் அந்த ஃபோனை ஸ்ருதி கிட்டே எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. ஸ்ருதி அந்த ஃபோனில் தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அபி கூட எடுத்த பிக்சரை ஏஐ மூலமாக எடுத்து அதை ஸ்ருதிக்கு அபி கன்னத்தில் கிஸ் பண்ணுற மாதிரி அந்த இமேஜை மாற்றி அமைச்சு சத்யாவோட ஃபோனில் இருந்தே மாப்பிள்ளையோட ஃபோனுக்கு அந்த பிக்சரை அனுப்பி வச்சுருப்பாங்க. மாப்பிள்ளை இப்போ எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பிக்சர் வந்ததுக்கு அப்புறமா மாப்பிள்ளையோட முகமே மாறி, எனக்கு ஸ்ருதியை பிடிக்கல, நான் இந்த வீட்டிலேருந்து பொண்ணு எடுக்க மாட்டேன், நான் டீசென்ட் ஃபேமிலின்னு தான் இந்த வீட்டுக்கு வந்தேன், ஆனால் இந்த ஃபேமிலி வந்து இவ்வளோ சீப்பாக இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை எல்லோரும் முன்னாடியும் மாப்பிள்ளை வந்து காமிக்க, உடனே அர்ஜுன் அந்த ஃபோனை கொடுங்க, என்ன விஷயம்னு பார்ப்போம், யார் நம்பர்லேருந்து வந்திருக்குன்னு பார்த்தா நம்ம சத்யாவோட நம்பர்லேருந்துலாம் ஃபோட்டோ வருது. சத்யா வந்து எவ்வளவோ சொல்கிறாங்க, ஐயோ அர்ஜுன் நான் அந்த ஃபோட்டோ அனுப்பலை, நான் ஃபுல்லாமே தேவி அக்கா கூட தான் இருந்தேன், நான் சமைச்சிட்டு தான் இருந்தேன், நான் எப்போ இதை கிராஃபிக்ஸ் பண்ணி நான் அனுப்பவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அபியும் நம்ம ஸ்ருதியும் நாங்கள் 2 பேருமே நார்மலாக தான் ஃபோட்டோ எடுத்தோம், இந்த மாதிரி கிராஃபிக்ஸ் பண்ணி அனுப்பலை, எல்லாமே இந்த சத்யா தான் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு ஸ்ருதி சத்யாவை மாட்டி விட்டுட்டாங்க. இப்போ சத்யா எவ்வளவோ கெஞ்சுறாங்க, நான் பண்ணலை அர்ஜுன் சொன்னால் புரிஞ்சுக்கோங்க, நான் பண்ணலை அர்ஜுன் சொல்கிறாங்க. யாருமே இந்த குடும்பத்தில் கேட்கவே இல்லை. சத்யா நீ இப்படி ஒரு வேலையை பண்ணிட்டியோ, உனக்கு என்ன இப்படி கோவம் அப்படிங்கிற மாதிரி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. சத்யாவை யாருமே நம்பலை. உடனே ஸ்ருதி இதான் சாக்குன்னு தூக்கு போட போகிறேன், எனக்கு இந்த கல்யாணத்தையே தடுத்துட்டே அப்படின்னு சொல்லிட்டு சத்யாவோட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. சத்யா நீலாம் நல்லா இருப்பியா, நீலாம் விளங்கவே மாட்டேன், எனக்கு இவ்வளோ நாள் வந்து கல்யாணமே ஒன்றும் நடக்கலை, நான் கல்யாணமே வேண்டான் இருந்தேன், அர்ஜுன் மாமா இப்போ தான் உருப்படியே ஒரு மாப்பிள்ளை பார்த்தாரு, அதுவும் நல்ல மாப்பிள்ளை, எனக்கும் அந்த மாப்பிள்ளையை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, இந்த சமயத்தில் நீ இப்படி பண்ணிட்டியே, என் கல்யாணத்தை தடுக்கிறதுக்காக இப்படி அபிமாமா என்னையும் வச்சு கிராஃபிக்ஸ் பண்ணி நீ இப்படி பண்ணிட்டியே, நீலாம் நல்லா இருப்பியா, நீலாம் உருப்படவே மாட்டேன், எல்லாமே ஒன்னால தான், என் வாழ்க்கையை கெடுக்கிறதுல அப்படி என்னடி உனக்கு சந்தோஷம், அப்படி இப்படின்னு ஸ்ருதி எல்லாரும் முன்னாடி சத்யாவை வந்து அப்படியே கையை வச்சு குலுக்கி இந்த விஷயத்தை வந்து கேட்குறாங்க. சத்யா உடனே இல்லை நான் அதை பண்ணவே இல்லை அர்ஜுன் நம்படா, நான் பண்ணலடான்னு சொல்லிட்டு சத்யா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் செல்வநாயகிட்டே சொல்கிறாங்க, அத்தை நான் அதை பண்ணலத்த அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதோட செல்வநாயகி சத்யா ஒரு லிமிட்டு தான், என்ன நீ நினச்சிக்கிட்டு இருக்க, நீ பண்ணலன்னு சொன்னால் நாங்கள் நம்பிடுவோமா, உன் ஃபோன்லேருந்து தானே வந்திருக்கு, அப்போ நீ தான் பண்ணியிருக்க, இப்படி எங்கள் மொத்த குடும்பத்தையும் அசிங்கப்படுத்திட்டியா அப்படி சொல்லிட்டு செல்வநாயகி சொல்கிறாங்க. அங்கே ஒரு பக்கம் மாப்பிள்ளை வீட்டில் இப்படி ஒரு கேவலமான ஃபேமிலியில் போயிட்டு நல்ல வேலை தட்டு மாற்றுறதுக்கு முன்னாடியே இந்த கேவலமான ஃபேமிலியை பற்றி தெரிஞ்சிச்சு, எங்களுக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை அப்படி சொல்லிட்டு மாப்பிள்ளை வீட்டிலேருந்து கிளம்பி போயிட்டாங்க. உடனே நம்ம ஸ்ருதி இருக்காமல் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் சீனை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேல் வந்து யார் என்ன கல்யாணம் பண்ணிப்பா, என்னோட வந்து நல்ல வாழ்க்கை இந்த சத்யா அப்படி பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு தூக்கு போடுறதுக்காக உடனே ஓடி போய் ரூமை போய் அடைச்சிட்டாங்க. இப்போ ரூமுக்கு அந்த கீ மாட்டுற அந்த ஓட்டையில் இருந்துக்கிட்டு ஸ்ருதியோட அம்மா வந்து பார்க்குறாங்க. உடனே ஸ்ருதி வந்து உள்ளே இது கயிறை வந்து மாட்டிகிட்டு இருக்காப்புல. அப்போ தான் வந்து ஸ்ருதியோட அம்மா, ஐயோ பாருங்கள் எல்லாரும் வாங்க ஸ்ருதி வந்து தூக்கு போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அபியும் அர்ஜுன் தான் வந்து கதவை வந்து உடைக்கிறாங்க. ஸ்ருதியை காப்பாற்றுறதுக்காக கதவை 2 பேரும் தள்ளி கதவை வந்து திறந்துருச்சு. உடனே வந்து ஸ்ருதி வந்து தூக்கு கையிலேருந்து அப்படியே வந்து ஸ்ருதியை வந்து அப்படியே இழுக்கிறாங்க. பெட்டில் இருந்து ஸ்ருதி வந்து ஃபேனில் தூக்கு போட போகிறாங்க. கீழே இருந்தவங்க அப்படியே ஸ்ருதியை வந்து இழுக்கிறாங்க. இழுத்தோடனே செல்வநாயகி பார்த்தோன்னே ஸ்ருதிக்கு சப்புன்னு ஒரு அறை, எங்களுக்கு நல்லா அடிங்க, ஏன்னா ஸ்ருதி தான் ஒரு குற்றவாளின்னு தெரியும்னு சொல்லிட்டு நல்லா இருந்துச்சு. நம்ம ஸ்ருதியை அடித்தப்போ வந்து செல்வநாயகி அடித்தப்போ நல்லா இருந்துச்சு. அதை நீங்களும் ஃபீல் பண்ணிங்கன்னா 100க்கு எத்தனை மார்க் கொடுப்பீங்கன்னு சொல்லுங்கள். அப்போ ஸ்ருதியை வந்து செல்வநாயகி அடிச்சிடுறாங்க. உடனே ஸ்ருதி வந்து அழுதுகிட்டே நிற்கிறாங்க. செல்வநாயகி அதோட, நீ எதுக்காக சாக போகிற, இப்படி ஒரு காரியம் பண்ணவங்க தான் இதுக்கெல்லாம் வந்து சாகணும், நீலாம் ஒன்று சாகணும்னு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சத்யாவை யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. ஆனால் தேவிக்கு தெரியும். ஆனால் தேவினால எதுவுமே பேச முடியலையே. அபியுமே வந்து சத்யாவை திட்டுறாங்க, என்ன சத்யா இப்படி பண்ணிட்ட, ஸ்ருதி வந்து எவ்வளோ ஆசையாக என் கூட ஃபோட்டோ எடுத்தா, அந்த ஃபோட்டோவை உனக்கு எப்படி வந்து இப்படி எடிட் பண்ணி ஸ்ருதியோட கல்யாணத்தை தடுக்கணும்னு நீ வந்து இப்படி நினச்ச அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. சத்யா வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க, காலில் விழுகாத குறைய, ஐயோ நான் அதை பண்ணலை, நான் எதுக்காக அதை பண்ணணும், எனக்கு ஃபோனில் இருக்கிறது கூட எனக்கு தெரியாது, கொஞ்ச நேரமாக ஃபோன் கூட என் கையில் கூட இல்லவே இல்லை, நான் அதை பண்ணலை அப்படி சொல்லிட்டு
சத்யா ரொம்பவே கெஞ்சுறாங்க. ஆனால் வந்து யாருமே அதை பற்றி இது பண்ணவே இல்லை. ஏன்னா யாருக்குமே வந்து சத்யாவை பிடிக்காது இல்லையா? அதனால வந்து ஏன் கட்டின புருஷனுக்கே சத்யாவை பிடிக்காத நிலைமையில இருக்கும்போது சத்யாவுக்கு யார் சப்போர்ட்டிவாக இருப்பா? தேவி சப்போர்ட்டிவாக இருந்தாலும் தேவி அக்காங்கிற விஷயம் யாருக்குமே தெரியாது. அப்போ தேவி ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்க விஷயம் நடக்கும்போது அது குற்றமாக தான் ஆகும், சந்தேகம் தான் ஆகும். தேவியோட வாழ்க்கை இதாகிடும் சொல்லிட்டு தேவிக்கு பயம். அதெல்லாம் சத்யா ரொம்ப வாட்டி பேசி பேசி பார்க்குறாங்க. அவங்களால போராட முடியல, ஓரளவுக்கு விட்டுட்டாங்க. செல்வனாயி திட்டுன்னு சத்யாவை திட்டு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. இங்கே பாரு சத்யா, ஒழுங்காக இருக்கணும்னா இருந்துக்கோ, இல்லைன்னா என் அர்ஜுனுக்கு 2வது கல்யாணம் நான் பண்ணுற மாதிரி வரும் அப்படிங்கிற மாதிரி செல்வனாயி சொல்லவுமே சத்யாவுக்கு வந்து செம ஷாக்கு. அப்போ அபிக்கு வந்து ஸ்ருதியை கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி அர்ஜுனுக்கு 2வது கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி தான் இந்த செல்வனாயி இருக்கா போல அப்படி சொல்லிட்டு சத்யாவுக்கு வந்து ஒரு மனசுக்குள்ளே வந்து தோணி ஒரு டவுட் வந்துருச்சு. செல்வனாகி ஈஸியாக வந்து 2வது கல்யாணம் என் பையனுக்கு பண்ணி வைக்கிற மாதிரி நடந்துக்காத, உன்னை இந்த ஒரு வாட்டி நான் மன்னிச்சு விடுறேன், ஆனால் அடுத்த வாட்டிலாம் நான் உன்னை மன்னிச்சு விட மாட்டேன், அடுத்த வாட்டி தெரிஞ்சிச்சுன்னா நான் உன்னை இன்றைக்கி வீட்டை விட்டு வெளியே துரத்திடுவேன் சத்யா அப்படிங்கிற மாதிரி செல்வனாகி சத்யாக்கிட்ட செம்மையாக கோவப்பட்டுட்டு அங்கேருந்து போயிடறாங்க. செல்வனாகியை வந்து அர்ஜுனோட அப்பாவும் தடுக்கிறாங்க. ஏம்மா கொஞ்சம் புரிஞ்சுக்கோமா அப்படின்னு சொன்னோடனே, நீங்கள் பேசாதீங்க, யாருமே இந்த இடத்துல வாயவே திறக்கக்கூடாது, நான் மட்டும்தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அந்த வீட்டுக்கே ராணியோ ராஜாவும் செல்வனாகி தானே, அப்போ செல்வனாகி நான் மட்டும்தான் பேசணும், யார் வாயை திறக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் போங்க தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு செல்வனாகி கோவமாக வந்து போயிடறாங்க. திரும்ப ரூமுக்கு வராங்க. ரூமுக்கு வந்தால் நம்ம அர்ஜுன்கிட்ட சத்யா சொல்கிறாங்க, ஐயோ அர்ஜுன் நம்புடா, நான் பண்ணலடா, நான் தான் சொன்னேன்ல அவங்க கல்யாணத்தை தடுக்க நிறையா பண்ணுவாங்கன்னு, அதே மாதிரி தான்டா பண்ணாங்க, மித்தபடி இதில் என்னோட தப்பு எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னோடனே உடனே அர்ஜுன் வந்து சத்யா மேலே செம்மையாக வந்து கோவப்படுறாங்க. இல்லை நீ தான் பண்ணியிருப்ப, நீ பண்ணாமல் யாரும் பண்ணியிருக்க வாய்ப்பில்லை, நீ தான் வந்து விஷம், நீ தாண்டி பண்ணியிருக்க, எனக்கு நல்லாவே தெரியும்டி அப்படின்னு. அப்புறம் சத்யா வந்து சொல்லி சொல்லி பார்க்குறாங்க, ஒன்றும் அங்கே நடக்கவே இல்லை. உடனே அர்ஜுன்கிட்ட சத்யானால போராட முடியல. இப்போ நீங்களே சொல்லுங்கள், இங்கே இந்த வீடியோ பார்க்குற நீங்களே சொல்லுங்கள், இப்போ சத்யானால எப்படி இதை ப்ரூவ் பண்ண முடியும்? சத்யாவோட ஃபோனில் ஸ்ருதி வந்து ஃபோட்டோ எடுத்து சத்யாவோட ஃபோன்லேயே கிராஃபிக்ஸ் பண்ணி சத்யாவோட ஃபோன்லேயே வாட்ஸ்அப்லேயே மாப்பிள்ளை நம்பருக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் மொத்த குடும்பம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம், மாப்பிள்ளை நம்பர் எப்படி சத்யாவுக்கு தெரியும்? அந்த மாப்பிள்ளை நம்பரு ஒன்று இருந்தது அர்ஜுன்கிட்ட தான். அர்ஜுன்கிட்ட இருந்து அந்த நம்பரை வாங்கிட்டு போனது ஸ்ருதியோட அப்பா தான். சத்யா அர்ஜுன்கிட்ட நம்பர் வாங்கலை, அர்ஜுனோட ஃபோன்லேருந்தும் சத்யா அந்த நம்பர் எடுக்கலை. மாப்பிள்ளைங்கிறது புது மாப்பிள்ளை, தெரிஞ்ச மாப்பிள்ளையும் கிடையாது. அப்போ எப்படி வந்து சத்யாட்ட மாப்பிள்ளை நம்பர் வந்திருக்கும் அப்படிங்கிறத ஒன்று குடும்பமே யோசிக்கணும். ஆனால் அதை யோசிக்கலை. 2வது என்ன, அர்ஜுனாச்சும் யோசிக்கணும், சத்யாவே இந்த கல்யாணத்தை நடத்தி காட்ட சொன்னால் எப்படி அவளே தடுப்பா? ஏன்னா இப்போ தடுத்தா வந்து அப்போ ஸ்ருதிக்கு கல்யாணம் நடக்காது, அப்போ அபியோட ஸ்ருதி தான் சேருவாங்கிற நிலம வரும். அதான் ஒன்றுமே புரியல. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டடா.